மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆனால் ஆசைப்படாமல் வாழவே முடியாது. நமது விருப்பங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டால் போதும், வாழ்வே ஆனந்தமாகும். நமது விருப்பங்களை செப்பனிடவே சமயமும் ஆலய தரிசனமும் உதவுகின்றன. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. தமிழகத்தில் ஏராளமான வைணவ திருத்தலங்கள் உள்ளன. அதிலும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருக்கோவில்கள் திவ்ய தேசமாக திகழ்கிறது. அப்படி திவ்ய தேசமாக திகழும் ஒவ்வொரு திருக்கோவில்களுக்கும் பழமையும் சிறப்பு வாய்ந்த புராண வரலாறுகளும் சொல்லப்படுகிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலான திருவில்லிபுத்தூர் ஆண்டார் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணன் எழுந்தருளி உள்ள திருத்தலங்களுள் பிராணப்புகழ் பெற்றதாகவும் 108 வைணவ திருப்பதிகளுள் மிகவும் சிறப்பு பெற்றதாகவும் விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர். 12 ஆழ்வார்களில் பொங்கும் பரிவோடு கண்ணபிரானிடம் அன்பு பாராட்டியதால் பெரியாழ்வார் என புகழப்பெற்ற விஷ்ணு சித்தரும் அவரது திருமகளாய் தோன்றிய சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் அவதரித்த புண்ணிய தலமே ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த புகழ்பெற்ற இத்திருக்கோயில் 2 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதி வடபத்திர சைனர் கோவில் என்றும், 2ஆம் பகுதி ஆண்டாள் சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருப்பதாலும் வரலாற்று ஆய்வின்படியும் இந்த திருக்கோயில் ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் பழமையானது என்பது தெரிய வருகிறது. வடபெரும் கோவிலானது இந்த பகுதியை ஆண்டு வந்த வில்லி என்ற மன்னனால் கட்டப்பட்டது. திருக்கோயிலின் திருக்கோபுரம் பெரியாழ்வாரின் உத்தரவின் பேரில் ஸ்ரீ வல்லபதேவ பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. ஆண்டாள் சன்னதி பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக தெரிகிறது. ஏனெனில் கோயில் மேற்கூரைகளில் மீன் சின்னம் காணப்படுகிறது. திருமலை நாயக்கரும் இந்த ஆலயத்திற்கு பல திருப்பணிகள் செய்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக அவரது திருவுருவச் சிலைகளும் இக்கோயிலில் உள்ளன. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார், கலர்கமலம் சூடினோம் முன்னால் களியறுத்தான் என்னுரைத்தோம், கீழ்மையினில் சேரும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்தென்று போற்றப்படுகிற அளவிற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று யார் சொல்லுகிறார்களோ சொன்னவருடைய காலிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த பாடலினுடைய அர்த்தத்திலே.
அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னவுடன் காலில் விழுகக்கூடிய அளவிற்கு அந்த ஊருக்கு என்ன ஏற்றம் என்று சொன்னால், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆழ்வார்கள் என்று போற்றப்பட்டதிலே 2 ஆழ்வார்கள் அவதரித்த புண்ணிய பூமி. பெரியாழ்வார் என்று போற்றப்படுகிற இந்த பெரியாழ்வாரும் பூமி பிராட்டியின் அம்சமாய் பிறந்த ஆண்டாள் நாச்சியாரும் அவதரித்த காரணத்தினாலே இந்த ஊருக்கு அப்படி ஒரு மகத்துவம். இறைவனுக்கு பல்லாண்டு பாடியதனாலே பெரியாழ்வார் என்று பெயர் பெற்ற ஆழ்வாரும் இறைவனையே தன்னுடைய மாலையினாலே ஆட்கொண்டு, தன்னுடைய பாடல்களின் மூலமாக ஆட்கொண்டு, பூமியிலே ஒரு பெண்ணாக அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பக்தியின் மூலமாக சாட்சாத்காரமாக இருக்கிற இறைவனையே தன் கணவனாக அடைந்த பெருமை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாளுக்கு உண்டு. அதனாலே தான் இவள் ஆண்டவன்தான் உலகத்தை ஆளுபவன், அந்த ஆண்டவனையே ஆண்டதின் காரணமாக இவள் ஆண்டாள் என்று சொல்லப்படுகிறாள். தமிழகத்திலேயே மிக பழமை வாய்ந்த கோபுரங்களுள் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படும் ராஜகோபுரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரமே. 196 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக காணப்படும் இந்த ராஜகோபுரம் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக 17ஆம் நூற்றாண்டு முதல் விளங்குகிறது. இந்த ராஜகோபுரம் இமயமலைக்கு நிகரானது என்று கம்பரே பாடியிருக்கிறார். முன்பு பகவான் வராகமாய் அவதாரம் செய்த பொழுது தம் தேவியருடன் இங்கு வந்து தங்கியதால் இத்தலம் வராக சேத்திரம் என்று அழைக்கப்படும். கருடாழ்வாரின் அம்சமாகிய பெரியாழ்வாரும் திருப்பாவை அருளிய ஆண்டாள் நாச்சியாரும் அவதரித்த திருத்தலம் என்பதால் இது புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. இப்பகுதியில் வில்லி, கண்டன் என 2 சகோதரர்கள் ஆண்டு வந்தனர். ஒரு நாள் கண்டனை புலி கொன்றுவிடுகிறது. தம்பியை தேடிய வில்லியின் கனவில் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணன் வடபத்ரசாயி என்கிற விமானத்தினுள் சயன திருக்கோலத்தில் காட்சியளிப்பதாகவும், காட்டை திருத்தி நாடாக்கி கோயில் கட்டுவாய் எனவும் கூறி அருளினார். அதன்படி வில்லி ஏற்படுத்திய ஊர் என்பதால் வில்லிபுத்தூர் என்றானது. கருடாழ்வாரின் அம்சமாய் இத்தலத்தில் அவதரித்த பெரியாழ்வார் சிறுவயது முதற்கொண்டே பரமனிடம் அன்பும் மாலை கைங்கரியமும் செய்து வந்தார். இவர் வடபத்ர சயனருக்கு ராஜகோபுர திருப்பணி செய்து முடித்தார். பெரியாழ்வார் திருமொழி வைணவ பக்தி கருவூலமாக திகழ்கிறது. பெரியாழ்வார் தம் நந்தவனத்தில் பூப்பறித்துக் கொண்டிருந்தபோது துளசி செடியின் அடியில் ஆடி பூரத்தன்று பூமி பிராட்டியின் அம்சமாய் ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்தார். அத்தெய்வ குழந்தைக்கு பெரியாழ்வாரும் கோதை என்று திருப்பெயரிட்டு வளர்த்தார். தந்தையைப் போலவே கோதையும் கண்ணனிடம் பேரன்பு பூண்டு தந்தை வடபத்ர நாராயணனுக்கு கட்டி வைத்த மாலையை தானணிந்து அழகு பார்த்தார். மனம் வருந்திய பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பரமன் தமக்கு கோதை சூடிக் களைத்த மாலையை
உவப்பு என கூறி அருளினார். அன்றிலிருந்து கோதையாண்டாள் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று அழைக்கப்பட்டார். கண்ணனை அடைய வேண்டி வேதமனைத்துக்கும் வித்து எனப்படும் திருப்பாவை பாடி அருளிய ஆண்டாளின் திருவாய் மொழிகள் நாச்சியார் திருமொழி என போற்றப்படுகிறது. திருவரங்கனையே மணாளனாக பெற விரும்புவதாக கூறின ஆண்டாளின் விருப்பம் கேட்டு உருகிய பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய எம்பெருமான் தாம் ஆண்டாளை மணந்து கொள்வதாகவும் அவளை ஸ்ரீரங்கம் அழைத்து வருமாறும் ஆணையிட்டார். பக்தர் புடைசூழ காவிரி சமீபமாக ஆண்டாளை அழைத்து வரும்போது ஆண்டாள் மறைந்தருளினார். அரங்கனுக்கு பாத சேவை செய்து கொண்டிருக்கும் அருங்காட்சியை பெரியாழ்வாருக்கு பரமன் காட்டினார். பெரியாழ்வாரின் வேண்டுகோளுக்கு இணங்க கருடாரூடனாய் தேவர்கள் புடைசூழ ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி ஆண்டாளை திருக்கல்யாணம் செய்து கொண்டருளினார். ஸ்ரீ ஆண்டாள் தன் காதலுக்கு தூதாகச் சென்ற கிளி எப்போதும் தன்னுடனே இருக்குமாறு இடக்கரத்தில் ஏந்தி காட்சி தருகிறாள். நாளும் மரவள்ளி கிழங்கிலைகள் மாதுளம் பூக்கள் கொண்டு கிளி செய்யப்பட்டு அதுவே பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது. இன்றும் வடபெருங் கோவிலுடையான் தம் திருமாளிகையிலிருந்து மேள தாளத்துடன் கிளம்பி முதல் நாள் ஆண்டாள் சூடிய மாலையை மறுநாள் கட்டு மாலையாக பெற்று அணிந்து கொள்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயில் இன்றும் ராஜ சின்னமாக அருள் வரலாற்றின் சான்றாக திகழ்கிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ளம் மணக்கும். அந்த வகையில் இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்கில் 4 இதழ் எனும் திருப்புகழ் பாடலில் யோக சாஸ்திர தகவல்கள் பெரும் அளவில் அற்புதமாக நமக்காக அருளப்பட்டிருக்கின்றன என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை மேலே பார்ப்போம். 4 இதழாலே கோலிய ஞாலமுண்டக மேலே தான்கிள ஞாயிறில் ஒரு கோலா காலன் அதின் மேலே ஞாலமுண்ட பிராணாதாரனும் யோக மந்திர மூலாதாரனும் நாடி நின்ற பிரபாவாகாரனும் நடுவாக மேலிருந்த கிரீடா பீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக வீசி நின்றுள்ள தூபாதீப விசால மண்டப மீது ஏறிய வீர பண்டித வீராச்சாரிய வினை தீராய் ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்களை நானா தேசிய மோகி மங்களி லோகா லோகி எவ்வுயிர் பாலும் ஆடசம்பிரமி மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதானவர் ஆடமல்லினில் ஆடானாடிய அபிராமி காலகந்தரி சீலாசீலி திரிசூலை மந்திர சுபாஷா பாஷணி காளகண்டி கபாலி மாலினி கலியாணி
காமதந்திர லீலாலோகினி பாமதந்திர மூலாய் வாழ் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளே. அம்பிகையினுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி பலவிதமான வடிவங்களில், பலவிதமான வண்ணங்களில், பலவிதமான இடங்களில், எல்லா இடங்களிலும் இறைக்கின்றாள் என்றெல்லாம் விரிவாக சொல்லி வந்த அருணகிரிநாதர் பாடலின் முற்பகுதியில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபோரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று 6 ஆதாரங்கள் சொல்கின்றோமே, அந்த தகவல்களை சொல்லி இதில் ஒவ்வொன்றினுடைய நிறமும் உள்ளது. இதில் முதலில் மூலாதாரம் என்று சொல்கின்றோமே, அதில் ஓம் என்கின்ற அந்த பிரவணத்தின் நடுவில் விக்னேஸ்வரன் விநாயக பெருமான் வல்லபி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியுடன் எழுந்தருளி இருக்கின்றார். அது 4 இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ வடிவமாக. அடுத்தவதாக உள்ளது சுவாதிஷ்டானம், 6 இதழ் கொண்ட தாமரை வடிவமாக இருக்கின்றது. அங்கே பிரம்மதேவன், சரஸ்வதி, அங்கே அந்த சக்திகள் எழுந்தருளி இருக்கின்றன. அடுத்தவதாக மணிபூரகம், 10 இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ வடிவம். அங்கே மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அங்கே அடுத்தவதாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் பார்த்திருக்கிறோம். அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை 3 இருக்கின்றன. அதில் அடுத்தவதாக உள்ளது அது 16 இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ வடிவம். அதில் ருத்ரனும் ருத்ராணி சக்தியும் அங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அடுத்தவதாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். அடுத்தவதாக விசுத்தி. அடியேன் மறுமுறை சொல்லிக்கொண்டு போக காரணம் மனதில் பதிவதற்காக இருக்கின்றதா. அந்த இடத்தில் அங்கே சிவபெருமானுடைய திருநாமங்களை வைத்து நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த இடத்தில் அங்கே கடைசியில் சதாசிவனும் மனோன்மணியும், இந்த இடத்தில் மகேஸ்வரன், மகேஸ்வரி, அந்த சக்தி அங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தவதாக ஆக்ஞா, அது 3 இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ வடிவம். அங்கே சதாசிவனும் மனோன்மணி சக்தியும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். இந்த 6 ஆதாரங்களை அடிக்கடி பார்த்தோம். எந்த சக்திகள் என்ன தாமரைப்பூ வடிவம் ஏன் என்று அது அழகாக எழுந்தருளி இருப்பதை பார்த்தோம். ஒவ்வொரு ஆதாரமாக நாம் முன்னேறி கொண்டு வர வேண்டும். இங்கே நம்ம தொப்புளுக்கு கீழே இந்த இடத்துல ஒன்று, அடுத்தது தொப்புள்ள, அதற்கு அடுத்தது இந்த இடத்துல, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல, அதற்கு அடுத்தது இந்த இடத்தில், அதற்கு அடுத்தது நிறைவுதான் இந்த இடத்தில். இந்த ஒவ்வொரு இடங்களையும் அழகாக அங்கே நமக்காக நமது முன்னோர்கள் வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடங்களை அடியின் சொட்டி காட்ட காரணம் நம் மனதில் பதிவதற்காக. அப்படிப்பட்ட அந்த நிலையில் பிரம்மரந்திரம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த உயர்ந்த அந்த நிலையை அடைந்து விட்டால் விசாலமள்ள என்ன வாக்கையாது. இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுவதற்காக கோவில்களில் முதலில் ஒரு அடுக்குள்ள தீபம், அதற்கு பிற்பாடு ஒரு சில தீபங்கள் கூட, அதற்கு பிற்பாடு இன்னும் சில தீபங்கள் கூட, அதற்கு பிற்பாடு இப்படி ஏராளமான ஜோதிமயமாக ஆகி கடைசியில் ஒரே ஒரு தீபத்தை காண்பிப்பார்கள். ஆலயம் என்பது நமது உடம்பு என்று ஆலய அறிவியலிலும் நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அப்படி நம் உடம்பில் எந்த நிலையில் இறைவனை எந்தெந்த இடத்தில் வைத்து நாம் அவனை வழிபாடு செய்து அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே கோவில்களில் தூப தீபம் காண்பிப்பது கூட எதற்காக என்றும் ஏற்கனவே ஆலய அறிவியலில் பார்த்தோம். அந்த தகவலை இங்கே அருணகிரிநாதர் சொல்கின்றார். வீசி நின்றுள்ள தூபா தீப, அது மட்டுமல்ல விசால மண்டபம் மீதே ஏறிய, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இவ்வளவுக்கும் மேலாக இங்கு உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு நமக்கு அருள் செய்யக்கூடியவன் ஆறுமுக வள்ளல். அதனால்தான் பெரியவர்களெல்லாம் சுவாமி கும்பிடும் பொழுது நாம் கோவிலுக்கு போனால் கூட பெண்கள் இவ்வாறு தான் கும்பிட வேண்டும். ஆண்களின் கைகள் தலைக்கு மேல் இப்படி உச்சி மேல் கூப்பிய கையர் என்பார் நக்கீரர். அப்படிப்பட்ட அந்த இடத்தில் இருந்து கொண்டு வீர பண்டிதா என்று அழைக்கின்றார். பண்டிதன்னு சொன்ன போறாதா? அதுக்கு எதற்கு வீர கையில் ஏதாவது ஆயுதமாக வைத்திருந்தார்? வீராச்சாரியன் வீர குருநாதன் என்கின்றார். வீர குருநாதர் எப்பொழுதும் கைகளில் ஏதாவது வைத்திருப்பார், ஆயுதம் அடிச்சுடுவார். அது இல்லை. இந்த மாணவ மணிகளோ சீடர்களோ தவறு செய்தால் அவர்களுக்கு
கண்டித்து அவர்களை நல்வழியில் திருத்துவது அறிவாளிகளின் கடமை, ஞானவான்கள் கடமை, குருநாதர்களுடைய கடமை. அப்படிப்பட்ட எனக்கு வீர பண்டிதனாகவும் வீர குருநாதராகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, இந்த தகவல்கள் என்ன உண்டு அவ்வளவையும் சொல்லி இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய நீ வினை தீரா என்று சொல்கின்றார். எந்த விதமான தீங்குகளும் என்னை அணுகக்கூடாது. அதே நேரத்தில் தீவினைகள் சரி, நல்வினைகள் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த நல்வினைகளை அனுபவிப்பதற்காக மறுபடியும் அடுத்த பிறவி என்பது வரும் அல்லவா, ஆகவே அந்த வினைகளையும் தீர்த்துவிடு. அதாவது எனக்கு மறுபடியும் பிறவி என்பது இருக்கக்கூடாது. உயர்ந்த நிலையான உனது திருவடிகளில் நான் வாழ வேண்டும் என்கின்றார். இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று நமது சித்தாந்த நூல்கள் சொல்வதும் அற்புதமான இந்த தகவலைத்தான். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளல் 6 ஆதாரங்களை சொல்லி எங்கே எந்த தெய்வங்கள் என்றெல்லாம் சொன்னோம். அருணகிரிநாதர் யோக சாத்திரங்களை பற்றி அவ்வளவு தகவல்களை பல பாடல்களில் அவ்வளவு விரிவாக சொல்லியிருக்கின்றார். இப்பாடலில் அவர் என்ன தகவல்கள் சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம்மை நல்வழிப்படுத்தி எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.